ஜூன் 1, 2025 இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. எதுக்குன்னா எல்பிஜி சிலிண்டருக்கும் அதே மாதிரி ரேஷன் கார்டு இந்த ரெண்டுக்குமே சில சேஞ்சஸ் வருது. இப்போ நியூ ரேஷன் கார்டு அண்ட் நியூ எல்பிஜி சிலிண்டர்ஸ் பர்ச்சேசிங் அண்ட் யூஸிங் என்ன சேஞ்ச் இருக்குது? இப்போ எப்படி இருக்குன்னா இந்த கன்சியூமர் ஐடென்டிட்டியை வந்து மேனுவலாக வெரிஃபை பண்ணுறாங்க. பட் இந்த ரூல்ஸ் நியூ ரூல் படி இந்த கன்சியூமர் ஐடென்டிட்டி ஷுட் பி வெரிஃபைட் த்ரூ ஆதார் கார்டு ஆர் ஆதார் பேஸ்ட். இது ஒரு ஃபஸ்ட்டு சேஞ்ச். அடுத்து இந்த சப்சிடி இதை மேனுவலாக பேங்க்கில் போடுறாங்க. இப்போ நியூ ரூல் படி சப்சிடி டைரக்ட்லி டு பேங்க் லிங்க்டு வித் ஆதார். பேங்க் அக்கௌண்ட்டும் ஆதாரில் லிங்க் ஆகிடணும். இந்த ரெண்டாவது சேஞ்சு. மூணாவது வந்து நியூ ரேஷன் கார்டு வந்து டிஜிட்டல் பேஸ்டாக இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஃபோர்த்து சேஞ்ச் என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெனியூவல் ஆஃப் சிலிண்டரோ அல்லது ரேஷன் கார்டோ ஒன்ஸ் இயர் தான் பண்ண முடியும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது? பை ஆனுவல் அப்படின்னா ஒன்ஸ் இன் 6 months இருக்குது. அதை வந்து ஒன்ஸ் இன் இயர் ஆனுவலி அப்படின்னு மாற்றுறாங்க. இதுதான் மேஜர் சேஞ்சஸ் ரிகார்டிங் சிலிண்டர், எல்பிஜி சிலிண்டர் அண்டு நியூ ரேஷன் கார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த நாசா என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ணுறது ஸ்பேஸ் டு எர்த்து. அதுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா த்ரூ ரேடியோ ஃப்ரீக்வன்சி அல்லது ரேடியோ வேவ்ஸ் மூலமாக தான் வி ஆர் கெட்டிங் இன்ஃபர்மேஷன், டேட்டா அண்ட் இமேஜஸ் ஃப்ரம் ஸ்பேஸ் டு எர்த்து. இப்போ நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா அது பேர் சொல்கிறாங்கன்னா லேசர் டெக்னாலஜி. இந்த லேசர் டெக்னாலஜி மூலமாக 1,60,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருந்து லேசர் டெக்னாலஜி மூலமாக வி கேன் ரிசீவ் டேட்டா, இமேஜு, ஃபோட்டோ. இது வந்து ரொம்ப ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் நாசா. இது வந்து கார்டு லேசர் டெக்னாலஜி ஆர் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன். ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரீப்ளேஸ் ஆகி ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் through laser technology very soon implement ஆக போகுது by NASA. See you.